சிண்டு சோட்டோ, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்க பேக் பண்ணி வச்சிருக்கோம். பண்டி அண்ணா, என்னண்ணா இது இவ்ளோ கிஃப்ட்ஸ் இருக்கு? சிண்டு, யூசுவலா ஒருத்தருக்கு தானே பர்த்டே வரும். உங்க ரெண்டு பேத்துக்கும் பர்த்டே ஒண்ணா வந்ததால எல்லா கிஃப்ட்டும் ரெண்டு ரெண்டா பேக் பண்ணிருக்கோம் சிண்டு. அதுதான் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. சரி, ஓகே, கம் ஆன், சீக்கிரமா ஒவ்வொரு கிஃப்டா ஓபன் பண்ணுங்க. டே சிண்டு, எப்பவுமே பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் கொடுக்குற கிஃப்ட்டை தானே ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணுவேன். அதையே எடுத்து ஓபன் பண்ணுடா. அங்க பாரு, மெரூன் கலர்லயும் ப்ளூ கலர்லயும் இருக்கு பாரு. ஆமாண்டா சிண்டு, உனக்கும் சோட்டுக்கும் ஒரே மாதிரி கிஃப்ட் தான் வாங்கியிருக்கோம். ஆனா வேற வேற கலர்ல. இந்தா, இது ரெண்டும் தான், ஓபன் பண்ணு. ஹை அண்ணா, என்னன்னா இது ரெண்டு கிஃப்ட் ஒரே மாதிரி இருக்கு? உள்ள என்னன்னா வச்சிருக்கீங்க? உள்ள என்ன வச்சிருக்கோன்னு பார்க்கத்தானடா போற. எங்க அம்மா கிட்ட கேட்டு ஸ்பெஷலா உனக்காக பேக் பண்ணிருக்கோம். எங்க அம்மா சொன்ன மாதிரி ஐடியால தான்டா பேக் பண்ணிருக்கோம். அண்ணா, பெரியமா சொன்னாங்களா? பெரியமா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது நல்ல கிஃப்டா தான் இருக்கும். ஆமா, இது ரெட் கலர்ல இருக்கு, இது யாருக்கு? இது உன் தங்கச்சி சோட்டுக்கு. ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் உனக்கு. சோட்டு பாப்பா, நீயே ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணி பாரு. ஹை அண்ணா, எனக்கா? நானே ஓபன் பண்றேன். சிண்டு அண்ணா, என்கிட்ட கொடுங்க. ஹை, ரைட்டிங் போர்டா? அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரோசன் தீம்ல இருக்கு. அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. சோட்டு பாப்பா, அதுக்குள்ள சூப்பரா இருக்குன்னு சொல்லாத. நல்லா ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லு. அண்ணா, இதை ஏற்கனவே நான் வச்சிருக்கேன். ஆனா ரொம்ப பழசாயிருச்சு. இது சூப்பரா இருக்குண்ணா. இதை எந்த பக்கம் இருந்து வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம் தானே? எனக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் இருந்து கூட இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா சோட்டு, நீ சொன்னது கரெக்ட் தான். அதை எந்த பக்கம் இருந்து வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருந்து ஓபன் பண்ணினா இந்த குட்டி பாக்ஸ்ல சாக் பீஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சாக் பீஸை வச்சு இந்த பிளாக் போர்டு மாதிரி இருக்குல்ல, அதுல நீங்க எழுதிக்கலாம். அண்ணா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்டா என் பேர் தான் எழுதிட்டேன். இப்போ இந்த டஸ்டரை வச்சு எரேஸ் பண்ண போறேன். அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. எங்க ஸ்கூல்ல இருக்கிற பிளாக் போர்டு மாதிரியே நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணா. இனிமேல் நான் ரஃப் நோட்டே ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். இதையே எடுத்துட்டு போய்க்குவேன். அது மட்டும் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்சா அண்ணா போட்டோ போட்ட மாதிரி இருக்கு. பண்டி அண்ணா, பப்ளு அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சோட்டு பாப்பா, பெரியமா தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க. உங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வாங்கி தர சொன்னாங்க. அதனால தான் நாங்க இதை டிசைட் பண்ணி வாங்கி தந்தோம். டே சிண்டு, உனக்கும் உள்ள அதே மாதிரி, ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்ல இருக்குடா. ஹை அண்ணா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர்மேன் தீம்ல தானே இருக்கு. அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. நானே ஒண்ணு புதுசா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பழசுல தண்ணி ஊத்தி கெட்டு போச்சுண்ணா. நல்லா இருக்குண்ணா. நான் வேற ஏதாவது வாங்கலாம் தான் நினைச்சேன். பெரியமா தான் இந்த எரேசபிள் டேப்லெட்டை வாங்கி கொடுக்க சொன்னாங்க. பெரியமா சொன்னது கரெக்ட் தானா? இது இருந்தா நம்ம ஸ்கூலுக்கு ரஃப் நோட்டே எடுத்துட்டு போக வேண்டாம். அது மட்டும் இல்ல, அது டியூஷனுக்கு கூட எடுத்துட்டு போலாம். அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. இதுல டஸ்டர் வேற மாதிரி இருக்கு. சோட்டு தான் அந்த பக்கம் பிளாக் போர்ட்ல எழுதி பார்த்தாலே, நீ அதனால இந்த மாதிரி ஒயிட் போர்ட்ல எழுதி பாரு. சூப்பரா இருக்கும். அங்க மார்க்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தியா, அதை வச்சு எழுதலாம்டா. ஆமாண்ணா, சோட்டு அவ பேரை தானே ஃபர்ஸ்டா எழுதுனா, அதனால என்னோட பேர் எழுதுறேன், சிண்டு. அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. ஆனா இது பிளாக் கலரா இருக்கங்காட்டி எழுதி எழுதி அழிச்சா அதோட மார்க் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்காதுடா சிண்டு, நீ எரேஸ் பண்ணி பாரு. அப்படியே ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஹை ஆமாண்ணா, நீங்க சொன்ன மாதிரி தான், சூப்பர் ஆயிடுச்சுண்ணா. அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த கிஃப்ட் எங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பைடர்மேன் எரேசபிள் டேப்லெட். இதைத்தான் நான் ஸ்கூலுக்கு, டியூஷனுக்கு, எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறேன். டே சிண்டு, எவ்வளோ நேரம்டா உங்க அண்ணனுங்க கொடுத்த கிஃப்டையே பார்த்துட்டு இருப்ப? அடுத்தது என்னோட கிஃப்டை இப்போ நீ ஓப்பன் பண்ண போறியா இல்லையாடா? சரி சரி, எங்க கிஃப்ட் எல்லாம் பார்த்த வரைக்கும் போதும். எல்லாத்தோட கிஃப்ட் பாக்கறதுக்குள்ள நைட்டே ஆயிரும். எடுத்து வச்சுட்டு ராகுல் கொடுத்த கிஃப்டை அடுத்ததா ஓபன் பண்ணு. டே ராகுல், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. டே சிண்டு, அடுத்தது நான் உங்க ரெண்டு பேத்துக்காக ஸ்பெஷலா சூப்பர் கிஃப்ட் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதைத்தான் நீங்க ஓபன் பண்ணணும், புரியுதா? கடைசியா ராகுலோட ஓபன் பண்ணிக்கலாம். நான்சி அக்கா, நீங்க கூட எங்க ரெண்டு பேத்துக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்னக்கா இது உருண்டையா இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, வேற வேற கலர் போட்டு பேக் பண்ணிருக்கீங்க. பண்டி தாண்டா ஐடியா கொடுத்தா. ரெண்டு பேத்துக்கும் ஒரே கிஃப்ட் தான், கலர் மட்டும் தான் வேற. உனக்கு இது ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் தான்டா. இதை நீ ஏற்கனவே பார்த்திருக்க தெரியுமா? ஏ நான்சி, இதைத்தான் சர்ப்ரைஸா உங்க ரெண்டு பேத்துக்கு பேக் பண்ணியா? உண்மையாவே கியூட்டா இருக்கு நான்சி. பரவாயில்லையே, உனக்கு கூட உங்க ரெண்டு பேத்துக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஹை அக்கா, ரொம்ப கியூட்டா இருக்கு. முயல் குட்டி கேரட் சாப்பிடுற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஹை, இதுல பேட்டரி கூட போட்டுக்கலாமா? பேட்டரி போட்டா இந்த முயல் குட்டி ஓடுமாக்கா? ஆமாண்டா, பேட்டரி போட்டா உண்மையான முயல் குட்டி மாதிரியே ஹாப் பண்ணி போகும். சரி, அந்த இன்னொன்னையும் ஓபன் பண்ணுங்க. அதுவும் அதேதான், கலர் மட்டும் தான் வேற. சிண்டு அண்ணா, என்கிட்ட கொடுங்கண்ணா, நான் அதை ஓபன் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச அந்த முயல் குட்டி பிங்க் கலர்ல தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா சோட்டு, அது பிங்க் கலர்ல தான். உனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும்னு பிங்க் கலர்ல தான் வாங்கி வச்சிருக்கேன். இதை ஏற்கனவே நான் எங்கேயோ பாத்திருக்கேனே, ஒருவேளை உங்க வீட்டுல பாத்திருப்பேனா? ஹை அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே இந்த முயல் குட்டி பிங்க் கலர்ல ரொம்ப கியூட்டா இருக்கு. இதோட வாயிலையும் கேரட் இருக்க மாதிரி இருக்குக்கா. ரெண்டுமே கியூட்டா இருக்குக்கா, சூப்பரா இருக்கு. இதுல பேட்டரி போட்டீங்கன்னா இது ஹாப் பண்ணி போகும். முயல் குட்டி மாதிரி சத்தம் கூட போடும் தெரியுமா? இத நீங்க வேற எங்கேயும் பார்க்கல. ரோஸோட பர்த்டேல பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதனால தான் உங்க ரெண்டு பேத்துக்கு வாங்கிட்டு வந்தேன்.
டேய் சிண்டு, நீ தானே நேத்து உங்க பெரியமா கிட்ட பெட் கிட்ட வச்சுக்கிற மாதிரி ஒரு டெட்டி பேர் கேட்டிட்டு இருந்த. அதனால தான் நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதை நீங்க 2 பேரும் நைட்டு தூங்கும் போது உங்க பெட் கிட்டயே வச்சு தூங்கலாம். நல்லா பாத்துக்கோங்க. ஹை ஆமாங்கக்கா, நானே மறந்தே போயிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே இந்த 2 முயல் குட்டியையும் நைட்டு எங்க பெட்டு பக்கத்திலேயே வச்சுட்டு படுத்துக்குவோம். தேங்க்ஸ்க்கா, எங்களுக்கு இந்த gift ரொம்ப பிடிச்சிருக்கு. நான்சி அக்கா, எனக்கு கூட இந்த பிங்க் கலர் பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்குக்கா. நான் ஊருக்கு போகும்போது இதை எடுத்துட்டு போறேன். இது உன்னோட தான் சோட்டோ. நீ எதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? நீ இதை எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். டே சிண்டு, கடைசியா என்னோட gift ஓபன் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களே. ஆனா ஒரு விஷயம் இருக்குடா, உங்க 2 பேத்துக்கு சேர்ந்து என்னால ஒரே ஒரு gift தாண்டா வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சு. சோட்டு பாப்பா, நீ கோச்சுக்காத, உனக்கும் இது பிடிக்கும். ராகுல் அண்ணா, நீங்க gift வாங்கிட்டு வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க எதுக்கு நான் தேவையில்லாம பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அதேபடி நீங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, உங்களுக்கு எப்படி gift வாங்கி கொடுக்காம இருப்பேன்? சரி, ஓபன் பண்ணி பாருங்க. நீங்க 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ வாங்கினா ஏதாவது பாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் வாங்குவ. என்னது இது ரெட் கலர்ல இருக்கு? திரும்பவும் ஸ்பைடர்மேனா? டேய், இதுவா வாங்கிட்டு வந்திருக்க? இதுக்கு பேர் என்ன? மெக்வீன் தானே? இல்ல இல்ல, இது சாதாரண மெக்வீன் இல்லடா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இது வந்து லைட்டிங் மெக்வீன். ஓ சூப்பர்டா, இதைத்தான் வாங்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். சூப்பரா இருக்குடா ராகுல். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஏதாவது ஃபயர் மாதிரி இருந்தா தான் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, உள்ள ஓபன் பண்ணி பாருங்க. உள்ள நிறைய ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்கு. சிண்டு அண்ணா, என்கிட்ட கொடுங்க. இதை எப்படி ஓபன் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இத இந்த மாதிரி வந்து கிளியர் ஷீட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இதை கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டை இப்படி மேலே எடுத்தோம்னா உள்ள வந்து நிறைய திங்ஸ் கொடுத்துருப்பாங்கண்ணா. அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த பென்சில் பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுக்கலாம், தெரியுமா? உன் தங்கச்சி சோட்டு கரெக்டா சொல்றாடா. இதுல கிரையான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த கிரையான்ஸ் மேல கூட லைட்டிங் மெக்வீனோட டிசைன் தான் போட்டிருப்பாங்க. பாத்தீங்களா அந்த கவர்ல என்ன போட்டிருக்காங்கன்னு? அட ஆமா, உண்மையாவே சூப்பரா இருக்கு. சரி, வேற என்னென்ன கொடுத்துருப்பாங்க? சிண்டு அண்ணா, அது இல்லாம 2 பென்சில் கொடுத்துருக்காங்கண்ணா. ராகுல் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்னு நீங்க வச்சுக்கோங்க, ஒன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க பாரு. அண்ணா, என்கிட்ட இந்த மாதிரி ரெட் கலர் ஷார்ப்னர் ஏற்கனவே இருக்கு. அதனால நீங்க ஷார்ப்னர் வச்சுக்கோங்க, நான் எரேசர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்கேல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. இதை நானே எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கோ சோட்டோ, என்கிட்ட ஏற்கனவே ஸ்பைடர்மேன் ஸ்கேல் இருக்கு, அதனால அதை நான் வச்சுக்கிறேன். இதை நீயே எடுத்துக்கோ. அண்ணா, கடைசியா பாத்தீங்களா இந்த பென்சில் பாக்ஸை எடுத்தோம்னா இந்த பென்சில் பாக்ஸ்க்குள்ள இப்ப எல்லா திங்ஸையும் நம்ம போட்டுக்கலாம்ண்ணா. ஓ அட ஆமா, இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வச்சிருந்தோம்ல, நான் மறந்தே போயிட்டேன். இரு நான் உனக்கு போட்டு தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வச்சிடலாம், அதுக்கப்புறமா பென்சில் 2 வச்சுட்டேன், அதுக்கப்புறமா ஷார்ப்னர், அதுக்கப்புறமா எரேசர். இந்த கார்னர்ல கிரையான்ஸ் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்னடா ராகுல், இது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது? டே சிண்டோ, என்கிட்ட குடுறா. அதை அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணக்கூடாதுடா. இந்த கார்னரில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக தான் அந்த என்னது இது இங்கே வைக்கக்கூடாது. இங்கே தான் வைக்கணும். இப்போ எப்படி சூப்பராக க்ளோஸ் ஆயிருச்சு பார்த்தியா? ராகுல் அண்ணா, உண்மையாவே நீங்க எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிற கிஃப்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. நானும் சிண்டு அண்ணாவும் சேர்ந்து இதை ஷேர் பண்ணி டெய்லி ஆளுக்கு ஒரு நாள் எடுத்துட்டு போவோம். அப்பாடா, நல்ல வேலைப்பா. என்னோட கிஃப்ட் உங்க 2 பேத்துக்கும் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உன் தங்கச்சி சோட்டுக்கு தான் இந்த மாதிரி காரு பைக் எல்லாம் பிடிக்குமோன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, அடுத்தது ரோசாக்கா உனக்கு ஏதோ ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேளு. ராகுல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நானும் ரோஜாவும் சேர்ந்து அவங்க 2 பேத்துக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் அதை ஓபன் பண்ணட்டும். கடைசியா ரோசாக்கா வாங்கிட்டு வந்த gift ஓபன் பண்ணட்டும். ரோஜா, நீ கூட வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா சிண்டு, நானும் பூஜாவும் நாங்களே கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ப்ளீஸ் சிண்டு, அடுத்தது எங்க 2 பேத்து gift ஓபன் பண்ணு சிண்டு. இட்ஸ் ஓகே गाइस, என்னோட லாஸ்டா ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோஜா பூஜா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. சிண்டு, அந்த கிரீன் கலர் gift பேப்பர்ல தான் நாங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்திருக்கிற gift-ஐ பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஓபன் பண்ணி பாரு. ஓ, 2 பேரும் ஒரே gift பேக் குள்ள பண்ணிட்டீங்களா? ஆமா, உள்ள என்ன இருக்கு ரோஜா? பண்டி அண்ணா, பப்ளு அண்ணா உங்களுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி உள்ள யூஸ்ஃபுல்லானது தான் இருக்கு. ஓ, அப்படின்னா நீங்களும் எழுதுற மாதிரி ஏதோ தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. பென்சில் எல்லாம் இவ்வளவு பெருசு இருக்காது. ஓ, புரிஞ்சு போச்சு. ஹைலைட்டரா? ஏய், சூப்பரா இருக்குப்பா. என்னப்பா இது, 2 டிசைன் இருக்கு. சிண்டு, மேல அந்த அவெஞ்சர்ஸ் டிசைன் போட்ட மாதிரி இருக்குல்ல, அது வந்து உனக்கு சிண்டு. அதுக்கப்புறமா கீழே வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அது வந்து சோட்டுக்கு. ஆனா ரெண்டுமே ஹைலைட்டர் செட் தான். ஏ ரோஜா பூஜா, வர நீங்க கூட நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்கப்பா. உண்மையாவே சூப்பரா இருக்குப்பா. இது உண்மையாவே ஹைலைட்டர் தானா? பாக்குறதுக்கு என்ன வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கு? பண்டி அண்ணா, அது வாட்டர் பாட்டில் ஹைலைட்டர் டிசைன் தான் அந்த மாதிரி இருக்கும். உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கும். என்கிட்டயும் பூஜா கிட்டயும் கூட இதே மாதிரி இருக்குனா. ஹை ரோஜா பூஜா, இது எனக்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பாக்குறதுக்கு உண்மையாவே குட்டி வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குப்பா. ப்ளூ கலர், கிரீன் கலர், எல்லோ கலர். ஹை,
இந்த பிங்க் வாட்டர்மெலன் பிங்க் ரொம்ப கியூட்டா இருக்கு. இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா பேஸ்டல் ஷேட்ஸ்ல. ஆமா சோட்டு, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓபன் பண்ணி பாரு. நல்லா இருக்குல்ல? ஹை, ரொம்ப கியூட்டா இருக்கு. வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரியே இருக்கு. ஆனா இது வந்து எக்ஸாம்ல எல்லாம் யூஸ் பண்ற ஹைலைட்டர். ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏய் நான்சி, அந்த கடை எங்க இருக்குன்னு ரோஜா பூஜா கிட்ட கேளு. பேசாம நம்மளும் நமக்கும் இதே மாதிரி வாங்கிக்கலாம் நான்சி. நான் இதே மாதிரி தான் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆமா பண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். உண்மையாவே ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. சிண்டு அண்ணா, அடுத்து உங்களோட அவெஞ்சர்ஸ் ஹைலைட்டரை ஓபன் பண்ணுங்கண்ணா. எனக்கு இது பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. எனக்கு அவெஞ்சர்ஸ் டிசைன்ல என்ன இருந்தாலும் பிடிக்கும். அதுலயும் எனக்கு பிடிச்ச ஹைலைட்டரே இருக்கு. இது ஹல்க் தானே? ஆமா சிண்டு, அது ஹல்க் தான். ஏ சிண்டு, வேகமா எடுறா. எனக்கும் இதே மாதிரி தான் ஒன்று வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான்சி, நான் பேசாம அவெஞ்சர்ஸ் டிசைன் வாங்கிக்கிறேன். நீ வந்து சோட்டு பாப்பாக்கு கொடுத்த மாதிரி வாட்டர் பாட்டில் டிசைன் வாங்கிக்கோ. அட சூப்பரா இருக்கு. என்னென்ன டிசைன் இருக்கு? ஏ நான்சி, இங்க பாத்தியா குரோமி கூட இருக்கு. லேட்டஸ்ட் குரோமி கூட வச்சிருக்காங்கப்பா. ஸ்பைடர்மேன் இருக்கு, கேப்டன் அமெரிக்கா இருக்கு, குரோமி இருக்கு, ஹல்க் இருக்கு. ஏ பண்டி, இந்த ஒரு பேப்பர் தர, அது எப்படி எழுதுதுன்னு எழுதி பாரு. நல்லா இருக்கு பண்டி. ரொம்ப டார்க்காவும் இல்லாம ரொம்ப லைட்டாவும் இல்லாம கரெக்டான ஹைலைட்டர் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு பண்டி. ச்சே, எனக்கு இந்த ரீசெண்டா குரோமி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டே சிண்டு, உனக்கு இந்த டைம் பர்த்டேக்கு உண்மையாவே சூப்பர் gift வந்திருக்குடா. நான்சி அக்கா, பண்டி அண்ணா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வேணா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. பண்டி அண்ணா, உங்களுக்கு ஸ்பைடர்மேன் தானே பிடிக்கும், நீங்க ஸ்பைடர்மேன் எடுத்துக்கோங்க. நான்சி அக்கா வேணா குரோமி ஹைலைட்டர் எடுத்துக்கிட்டுக்கோ. ச்சே, சிண்டு ரொம்ப மாறிட்டான்ல. இல்ல சிண்டு, இது உன்னோட பர்த்டேக்கு ரோஜா பூஜா ஆசையா வாங்கி கொடுத்தது. பர்த்டே கிஃப்ட் எல்லாம் நீ யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, யாரும் உன்கிட்ட வாங்கவும் கூடாது. நாங்க இதை பார்த்து வச்சுக்கிட்டோம். சரியா? நாங்க கடைக்கு போய் இதே மாதிரி வாங்கிக்கிறோம். ஆனா சூப்பரா இருக்குப்பா. ஆமா ரோஜா பூஜா, நீங்க இந்த மாதிரி சூப்பர் கிஃப்டா தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையாவே எங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் பா. இதுதான் பிடிக்குமோ பிடிக்காதோன்னு புலம்பிட்டே இருந்தீங்களா? உண்மையாவே இது சூப்பர் கிஃப்டா இருக்கு. நாங்க வாங்கி கொடுத்ததை விட உங்க கிஃப்ட் சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமா ரோஜா, இது எனக்கே பயங்கர சர்ப்ரைஸா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ரோசக்கா, என்னக்கா இது இவ்ளோ பெருசா இருக்கு? பாக்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இது உண்மையாவே gift தானா? டே சிண்டு, நான் தான் சொன்னேன்ல, அந்த அக்கா இதை வாங்கி வைக்கும் போதே நான் பார்த்துட்டேன்டா. பயங்கர பெருசா இருந்துச்சு. அதனாலதான் அந்த அக்கா கடைசியா ஓபன் பண்றேன்னு சொன்னாங்க. எஸ் கைஸ், உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஸ்பெஷலா வாங்கி தரணுங்கிறதுக்காக தான் இதை வாங்கணும். ஆக்சுவலி இந்த கிஃப்ட் வந்து சிண்டுவை விட சோட்டுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னன்னு தெரியுதா? டிஸ்னி பிரின்சஸ் மேக்கப் செட். சோட்டு, உனக்கு இது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஐ அக்கா, இது உண்மையாவே டிஸ்னி பிரின்சஸ் மேக்கப் செட் தானா? ரொம்ப பெருசா இருக்குக்கா. ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்க, நான் இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சிண்டு, உனக்கு கூட இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன். அது அப்புறமா என்னன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சோட்டு அவளோட மேக்கப் செட் ஓபன் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்களா? இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹேண்டில பிடிச்சி பாக்ஸை விட்டு வெளியில எடுக்கணும். ஏ ரோஸ், என்னது இது இவ்ளோ பெருசு இருக்கு? இரு எடுத்து மெதுவா அப்படியே சென்டர்ல வைக்கலாம். அப்பாடா, ஒரு வழியா வச்சாச்சு. நீ சொன்ன மாதிரியே இதுல 3 டிஸ்னி பிரின்சஸ் போட்டோ போட்டிருக்கே. ரைட் பண்டி, அதனால தான் இது டிஸ்னி பிரின்சஸ் மேக்கப் செட்னு உங்ககிட்ட சொன்னேன். ஓகே சோட்டு, நீயே ஓபன் பண்ணி பாரு. அக்கா, என்னக்கா இது இவ்ளோ பெருசு இருக்கு? இதுக்கு முன்னாடி நான் இவ்ளோ பெரிய மேக்கப் செட் பார்த்ததே இல்லக்கா. மேல ஹேண்டில் இருக்கு, பின்னாடி என்னக்கா இருக்கு? பின்னாடி கூட இன்னொரு பெரிய ஹேண்டில் இருக்கு. அதை பிடிச்சி நீ இதை ட்ராலி மாதிரி கூட இழுத்துட்டு போலாம். அது மட்டும் இல்ல சோட்டு, இதை நீ ஷோல்டர் பேக் மாதிரி கூட ஷோல்டர்ல போட்டுட்டு போலாம். ஏன்னா பிகாஸ் இது ஹெவியா இருக்கும் இல்லையா, இழுத்துட்டு போக முடியாது. கீழே வீல்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே கமான், எங்களுக்கு கூட எக்ஸைட்டடா இருக்கு. ஓபன் பண்ணி பாரு. அக்கா, உண்மையாவே எனக்கு இந்த மாதிரி பெரிய சூப்பர் ஸ்பெஷல் கிஃப்ட் யாருமே கொடுத்தது இல்லக்கா. எங்க பாட்டி தான் இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. பார்க்கறக்கே சூப்பரா இருக்குக்கா. என்னக்கா இது இவ்ளோ பெருசா இருக்கு? இது அப்படினா ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே. எதுக்காக இவ்ளோ பணம் செலவு பண்ணி எங்களுக்கு gift வாங்கி கொடுத்திருக்கீங்க? இது உங்க ரெண்டு பேருக்கு கோல்டன் பர்த்டே தானே, அதனால தான் ஸ்பெஷலா இருக்கணும்ங்கறதுக்காக வாங்கி கொடுத்திருக்கேன். கம் ஆன், நீ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு. அதுக்கு அப்புறம் தான் சிண்டுக்கு நாங்க வாங்கி கொடுத்திருக்கிற gift-ஐ சிண்டு ஓபன் பண்ண முடியும். ரோசக்கா, இதுவே ரொம்ப பெருசா இருக்கு. இது இல்லாம நீங்க எனக்கு வேற தனியா வாங்கி வச்சிருக்கீங்களா? ஹை அக்கா, உள்ள ஒரு கவர்க்குள்ள போட்டு நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்கக்கா. அந்த கவர்க்குள்ள தான் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு சோட்டு. ஓபன் பண்ணி பாரு. பண்டி அண்ணா, இது எப்படி ஓபன் பண்ணனும்னு தெரியல, நீங்களே ஓபன் பண்ணி காமிங்கண்ணா. சரி, ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டு இந்த பாக்ஸை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமா வைக்கலாம். அப்பதான் இதை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு இடம் கிடைக்கும். சரி, இப்பவாது நீ ஓபன் பண்றியா சோட்டு? இப்போ நான் ஓபன் பண்ணிக்கிறேனா. இது ஏதோ ஹேண்டில் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள தான் வந்து கண்ணாடி, சீப்பு எல்லாமே தெரியுது. அதனால இதை ஓபன் பண்ணலாம். ஏ ரோஸ், நீ தான் இப்படி மேக்கப் செட்டா வாங்கிட்டு இருப்ப. இப்ப சோட்டுக்கும் இதையே வாங்கி கொடுத்துருக்க. ஹை அக்கா, நீங்க சொன்ன மாதிரி மேக்கப் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கு. இது பிரின்சஸ் லிப்ஸ்டிக் தானே?
தட்ஸ் ரைட் சோட்டு, ஓபன் பண்ணி பாரு. உள்ள உன்னோட லிப்ஸ்டிக் கூட அதுக்குள்ள வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்குக்கா. ஒவ்வொரு திங்ஸா எடுத்து என்னன்னு பார்த்துட்டு வச்சிடலாம். இது ஹேர் ட்ரையர் தானே, நல்லா காத்து வரும் போல இருக்கு, நல்லா பெருசா இருக்கு. தட்ஸ் ரைட். நீ ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி உன்னோட ஹேர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பிரின்சஸ் பெர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க. அக்கா இது என்னக்கா, இது சின்ன கண்ணாடியா? இல்ல இல்ல, இது ஹைலைட்டர். நல்லா இருக்குக்கா, 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை அக்கா, இந்த கண்ணாடியை பார்க்கறப்ப உண்மையாவே ஒரு பிரின்சஸ் கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தான் கண்ணாடி வாங்கணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். கடையில எல்லாம் கிடைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹை சிண்டு அண்ணா, இங்க பாத்தீங்களா ஹேர் கிளிப் கொடுத்துருக்காங்க. எஸ் சோட்டு, ஆக்சுவலி எல்லாத்துலயும் 2 பீசஸ் கொடுத்துருப்பாங்க. ஹேர் கிளிப்லயும் இன்னொரு பீஸ் கொடுத்துருப்பாங்க. அது நெயில் பாலிஷ் சோட்டு. அக்கா இது என்னக்கா, இது பார்க்கறக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, என்னன்னே தெரியல. நீங்க சொன்ன மாதிரி 2 நெயில் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. இருங்க, 2 கொடுத்துருக்கறத எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வைக்கிறேன். நெயில் பாலிஷ் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, அதுல 2 பீசஸ் கொடுத்துருக்காங்க. லிப்ஸ்டிக்ல 2 கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான்க்கா, ஹேர் கிளிப்ல கூட 2 கொடுத்துருக்காங்க. சோட்டு, ஆனா மத்தபடிக்கு கண்ணாடி சீப்பு, அட இது சூப்பரா இருக்கு. இதுல கூட பிரின்சஸ் டிசைன் போட்டிருக்கு. ஆனா கண்ணாடி சீப்பெல்லாம் ஒவ்வொன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒன்னே போதும். ஆமாண்ணா. அதுக்கப்புறமா ஹைலைட்டர் 1, பெர்ஃப்யூம் 1, ஹேர் ட்ரையர் 1. அக்கா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. நீ சொன்னது கரெக்ட் தான். இது மட்டும் என்னன்னு தெரியல, பட் மற்றபடிக்கு எல்லா ஐட்டம்ஸுமே உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி இருக்கு. 1 மினிட் வெயிட் பண்ணு. இது வெளியில எடுத்தா வெளியில வருது, உள்ள தள்ளினா உள்ள போகுது. இது பார்க்குறப்ப மேக்கப் செட்டுடைய ஒரு பார்ட் மாதிரியே தெரியலையே. தட்ஸ் ஓகே, அது என்னன்னு நான் நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஓகேக்கா, ஹேர் ட்ரையர், பெர்ஃப்யூம், அதுக்கப்புறமா ஹேர் கிளிப் 2, அதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் 2, ஹைலைட்டர் 1. இந்த ஹைலைட்டர் தான்க்கா எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா நெயில் பாலிஷ், இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு. சோட்டு பாப்பா, மொத்தமா 13 ஐட்டம்ஸ் இருக்கு சோட்டு. உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கல, இதை வச்சு நீ எவ்ரிடே மேக்கப் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ எல்லா திங்ஸையும் எடுத்து உள்ள போட்டு பத்திரமா வச்சுக்கோ சோட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேர்ஸ்டே போட்ட சிண்டு சோட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவில் அந்த ஆரஞ்ச் ஸ்டிக்கர் எத்தனை தடவை வந்திருக்குன்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுற தீதா ஸ்ரீ ராஜபாளையம் இவங்களை தான் கிவ்அவே வின்னராக செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், சிண்டு சோட்டுக்கு இது கோல்டன் பர்த்டேன்னு மென்ஷன் பண்ணது யாரு? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்டான நியூஸ் கூட இருக்கு. அதாவது நாங்க ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்க போறோம். அதுல நிறைய புது கேரக்டர்ஸ் வர போறாங்க. அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. அது உங்க பேரா இருக்கலாம், இல்ல உங்க அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, இந்த மாதிரி யாரோட பேரா வேணா இருக்கலாம். ஸோ கேரக்டரோட நேம்ஸ் மட்டும் இல்ல, அவங்களுடைய அம்மாவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறதையும் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. அதுல பெஸ்ட் நேம்ஸை நாங்க செலக்ட் பண்றதும் இல்லாம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.